Today topic of discussion spondylosis. Spondylosis means vertebral arthritis. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு degenerative arthritis or degenerative disc disease. Is a condition characterized by the breakdown of spinal disc and vertebrae, leading to pain, stiffness and nerve compression. இந்த கண்டிஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பைனல் டிஸ்க்கும் வெர்டிப்ரேவும் வந்து பிரேக் டவுன் ஆகும். அதனால வந்து பெயின், ஸ்டிஃப்னஸ், நர்வ் கம்ப்ரெஷன் நடக்கும். இதோட பேத்தோஃபிசியாலஜி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா டீஹைட்ரேஷன் ஆஃப் தட் ஸ்பைனல் டிஸ்க், டீஹைட்ரேஷன் ஆகுது ஸ்பைனல் டிஸ்கில். தென் டிஸ்க் ஸ்பேஸ் நேரோவிங், டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து நேரோ ஆகுது. இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் வெர்டிப்ரே, அதில் வந்து வெர்டிப்ரேயில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. தென் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆர் த 3 reasons ரிசல்ட் இன் ஆஸ்டியோஃபைட்ஸ், அதாவது போன்ஸ் ஃபர் ஃபார்மேஷன், லெகமெண்ட் ஸ்டிஃபனிங் ஆர் அண்டு நர்வ் ரூட் ஆர் ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரெஷன். இது வந்து இதில் என்ன நடக்குது? பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஸ்பைனல் டிஸ்க், தென் டிஸ்க் ஸ்பேஸ் நேரோயிங் அண்டு இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் வெர்டிப்ரே அண்டு பேசட் ஜாயிண்ட். அதனால என்ன ஆகுதுன்னா ஆஸ்டோபைட், இந்த போன் ஸ்பர், அதாவது போன் க்ரோத் ஃபார்மேஷன் நடக்குது. அதனால லெகமெண்ட் வந்து என்ன ஆகுது? ஸ்டிஃபனிங் லெகமெண்ட் அண்டு நர்வ் ரூட் அதெல்லாம் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க் டீஜெனரேஷன், அந்த இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் ஆக்டிங் அஸ் எ குஷன். நார்மலாக வந்து இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு குஷன் பிட்வீன் வெர்டிப்ரே அண்டு வெர்டிப்ரேயில் வந்து எப்படின்னா குஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து டீஹைட்ரேஷனுங்கிறப்ப லாஸ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் எதனாலனா அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி வித் ஏஜ், பிகாஸ் ஆஃப் ஏஜிங் வாட்டர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ்னால வந்து திஸ் ப்ராசஸ் நோன் அஸ் டிஸ்க் டெசிகேஷன். இதில் வந்து என்னன்னா டிஸ்க் டெசிகேஷன் நடக்குது, காசஸ் டிஸ்க் டு நேரோ. அதனால வந்து டிஸ்க் வந்து நேரோ ஆகுது அண்டு லாஸ் இட்ஸ் ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி. அதனால அதோட ஷாக் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து லாஸ் ஆகுது, குறையுது. ஸோ இதனால் என்ன ஆகுது? இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ், டிஸ்க் ஸ்பேஸ் நேரோ, மோர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு பேசட் ஜாயிண்ட், மோர் ப்ரெஷர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் கேன் லீட்ஸ் டு பேசட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்டு போன் ஸ்பர் ஃபார்மேஷன். அதனால் வந்து போன் க்ரோத் நடக்குது. ஸோ திஸ் ஒன் என்க்ரோச் ஆன் ஸ்பைனல் கேனல் அண்டு நியூரல் ஃபோராமினா. இது வந்து எந்தெந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குதுன்னு சொல்லி பார்த்தா கேனல் அண்டு நியூரல் ஃபோர்மீனாவை வந்து ஆக்கிரமிச்சுக்குது. எது? த நியூ போனி க்ரோத். தென் லெகமெண்ட் ஸ்டிஃப்னஸ், ligament that supposed that spine can become stiff and less flexibility with age. ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா லெகமெண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகுது அண்டு லெஸ் ஃப்ளெக்சிபிள் வித் ஏஜ், கான்ட்ரிபியூட்டிங் டு ரெடியூஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இதனால் வந்து மோஷன் மூமெண்ட் குறையுது, பொட்டன்ஷியல் நர்வ் கம்ப்ரெஷன் நடக்குது. ஸோ நர்வ் கம்ப்ரெஷன், த நாரோயிங் ஆஃப் ஸ்பைனல் கேனல் அண்ட் நியூரல் ஃபொரமினா டியூ டு டிஸ்க் டிஜெனரேஷன். ஸோ இங்கே வந்து என்னது? நர்வ்ஸ் கம்ப்ரெஷன் நடக்குது. ஆஸ்டியோஃபைட்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் லெகமெண்ட் stiffening can compress that spinal cord and nerves root, leading to symptoms like pain, numbness, tingling and weakness. ஸோ நியூ போன் க்ரோத், போனி க்ரோத் வருது ஆஸ்டியோஃபைட்ஸ். அதனால் வந்து லெகமெண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகுது. அதனால் வந்து நர்வ் கம்ப்ரெஷன் நடக்கிறதுனால பெயின், நம்னஸ், டிங்க்லிங் அண்டு வீக்னஸ் நடக்குது. இதுதான் வந்து பேத்தோஃபிசியாலஜி. இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. செரிவிக்கல் spondylosis, thoracic spondylosis and lumbar spondylosis. cervical வந்து changes in disc and joint neck side உள்ள டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் வரும். மிட் பேக்கில் வந்து ப்ராப்ளம் வர்றது வந்து thoracic. தென் லோவர் பேக் பெயின் இன்டு தட் லெக், அது வந்து lumbar. இது மாதிரி 3 டைப் இருக்குது. காசஸ் ஆஃப்
ஸ்பாண்டிலோசிஸ். ப்ரைமரி காஸ் வந்து பார்த்துருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் டிஜெனரேஷன். தென் ஹெர்னியேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா தட் வீக் அண்ட் டிஸ்க் வால் வந்து டிஸ்க் வால் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதில் இன்னரில் ப்ரெசண்ட் ஆகிருக்க ஜெல்லாம் அவுட் சைடு வந்து பல்ஜ் அவுட். அந்த ப்ராசஸுக்கு நேம் தான் வந்து ஹெரினியேட்டட் டிஸ்க். தென் போன்ஸ் பர் அதாவது க்ரோயிங் போன்ஸ் பர் போன் க்ரோத் வருது. தென் ஸ்டிஃப் லெகமெண்ட் கேன் ஆல்சோ ஸ்டிஃபன். தென் ஸ்பைனல் இன்ஜுரி வருது. தென் புவர் ஸ்பாய்ச்சர். தென் repetitive movement, then obesity, is sedentary lifestyle, smoking and genetics. So இதெல்லாம் causes. First வந்து aging, then herniated disc, bone spur, stiff ligament, spinal injury, poor posture, repetitive movement, obesity, sedentary lifestyle, smoking and genetics. தென் டயக்னோசிஸ்னு சொல்லி பார்த்தா காம்பினேஷன் ஆஃப் தட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், இமேஜிங் டெஸ்ட் அண்டு நர்வ் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அசஸ்மெண்ட், மூமெண்ட் அசஸ் பண்ணுறது. தென் ரெஃப்ளெக்ஸ் அண்டு மசில் ஸ்ட்ரென்த் டெஸ்டிங் அண்டு ஜியாட் அனலைசிஸ், ஹவு அந்த பேஷண்ட் வந்து எப்படி வாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். தென் இமேஜிங் டெஸ்ட் வந்து எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன். தென் நர்வ் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து எலக்ட்ரோமயோகிராஃபி அண்ட் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸ். ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் தெரப்பி, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், மசில் ரிலாக்டன்ட் ஸ்டீராய்டு, நார்கோட்டிக் and local anesthetic. Surgery na spinal surgery and microsurgery. So this is all about diagnosis, treatment, causes, physiology of spondylosis. Thanks for watching.